விஜய் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, 1000 விமர்சனத்து என்னென்னா பொதுப்படையான ஒரு விமர்சனம் வந்து, இவர் ஏன் அதிகமாக வெளியே வர மாட்டேன்றாரு, ஏன் மக்கள் பிரச்சனைக்கு வந்து தெருவில் இறங்கி போராட மாட்டேன்றாரு, ஏன் எக்ஸ் வலைதளத்திலேயே வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தார், மீறி வந்தாலும் வந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வந்திருக்காரு. தொடர்ச்சியாக இன்னும் வந்து ஒரு 10 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த நேரம் எப்படி ஒரு ஃபயராக இருக்கணும், விஜய்க்கான அந்த ஃபேன்ஸ், விஜய்க்கான அந்த மாஸ், இதெல்லாம் கண்கூட பார்த்துருந்தோம். ஏன் இப்படி அப்படின்னு 1000 தான் திரும்ப திரும்ப சொன்னாலும், விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சினா ஒட்டுமொத்த ஊடகங்கள் தாண்டி ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள், ஒட்டுமொத்த மக்கள்களும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இன்று நடந்த 10th +2 மாணவ மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா, அதோட விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ட்டு எல்லாருடைய கவனமும் இருந்தது. குறிப்பாக கடந்த 2 வருஷமா இதை நடத்திட்டு வர்றாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தொடங்கிட்டார். தொடங்கி அங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுத்து இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி அந்த நிகழ்ச்சியான சம்பவங்கள் இருக்குது பாருங்க. ஒரு இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் அப்படின்றது தான் வந்து ஒரு மாஸ் நடிகருக்கான உலகம் முழுக்க நீங்கள் வந்து அது நீங்கள் ஜாக்கி சான்லேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் யாரை வேணாலும் நீங்கள் சொல்ல, குழந்தைகளுக்கான பிடித்தமான நடிகர் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான நடிகர் என்பதை மாற்று கருத்துக்கிறே கிடையாது. அதே சமயத்தில் இன்னைக்கு லைம்லைட்டில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், அதை ஒரு நொடியில் போயான்னு தூக்கி போட்டு அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தது என்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும்னு நம்ம பல தடவை பார்த்தாச்சு. இதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகனுக்கு அப்புறம் வந்து தளபதி 64 அவர் நடிக்க போகிறதா இருக்கார் அப்படின்னு மேபி அதை விஜய் சொன்னாதான், அஃபிஷியலாக சொன்னாதான் வந்து, ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு அரசியல்வாதியாக விஜயாக மட்டும்தான் பார்க்கிறேன். ரைட்டு. இன்னைக்கு அந்த மாணவ மாணவர்கள் 10th +2 மாணவ மாணவர்களுக்கான அந்த விழா, அதுவும் மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் விடுதியில் ஏன் இதை நடத்துகிறாங்க அப்படின்னு 88 தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 500 மாணவ மாணவர்கள். இதில் நாம் வந்து விசாரிச்சப்போ என்னன்னா, சிட்டிக்குள்ளேயே வந்து அவங்க ஒரு அரங்கம் அல்லது வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டல் வந்து கேட்டிருக்காங்க. வழக்கம் போல் பர்மிஷன் கிடைக்கல, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பொதுக்குழு கூட ஒரு இதுவாக பேசியிருந்தார். ஒய்எம்சிஏ நந்தனம் ஒய்எம்சிஏல நடத்துகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது பொழுது, இல்லை ராயப்பேட்டையில் இருக்கிற ஒய்எம்சிஏல ஏதோ ஒரு இடத்துல நடத்துகிற மாதிரி இருந்தது. அப்போ விஜய் ஓப்பனாகவே அடித்தார். எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுல அவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு. அது நடக்க தான் செய்யும். இன்னும் தேர்தல் நெருங்க அது இன்னும் அழுத்தம் அதிகமாகும். விஜய் கட்சியிலிருந்து மாற்று கட்சியில் இழுக்கப்படுவார்கள். குறிப்பாக ஆளும் கட்சியில் நிறைய பேர் வந்து தூண்டில் போட்டு இழுக்கப்படுவார்கள். இல்லாத வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு எதிராக பேச வைப்பார்கள், கட்சிக்கு எதிராக பேசுவார்கள். இதெல்லாம் நடக்கும். இனி போக போக தெரியும். சரி, இந்த +2 மாணவ மாணவர்களுக்கான இந்த பரிசு விழாவில் விஜய் என்ன பேச போகிறார், விஜய் என்ன அரசியல் பேச போகிறார், விஜய் என்ன காரசாரமாக பேச போகிறார், ஒட்டுமொத்த கவனமும் அவருடைய ஸ்பீச்சில் இருந்தது. இன்னைக்கு ஓப்பனாகவே வந்த போய் ஒரு மாசோட வந்திருந்தார். அவ்வளோ மாணவ மாணவர்கள் நிகழ்ச்சி அப்படி பார்த்தாங்க. ஒரு பெரிய வரவேற்புலாம் இருந்தது. எடுத்தவுடனே ஒரு ஸ்பீச்சுக்கு போனது தான் குறிப்பாக எல்லாவித அரசியல் சம்பவங்களையும் எல்லாவித பிரச்சனைகளையும் ஒரு ஒன்லைன் ஆர்டர்னுவாங்க சினிமாவில். அந்த முழு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒன்லைன் ஆர்டர்னுவாங்க. அது மாதிரி ஒன்லைன் ஆர்டராக தான் அவர் பேசிட்டு போனார். எதிர்பார்த்தது என்னன்னா, ஒரு முழு திரைக்கதையை எதிர்பார்த்தது, ஒரு முழு கதையை எதிர்பார்த்தது. கதைன்னா அது கிடையாது, ஒரு ஸ்டோரி டெல்லிங் வாங்கலீங்களா அப்படின்னு. வழக்கம் போல் அவர் எல்லாத்தையும் ஒவ்வொரு வரியாக சொல்லிட்டு போனது. குறிப்பாக அவர் சொன்னது என்னன்னா, ஜனநாயக கடமை ஓட்டு போடுவது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போன பரிசளிப்பு விழாவிலே உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் இந்த இடத்துல தான் விஜய் அருமையாக டார்கெட் பண்ணுறாரு. இந்த முதல் வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ஏற்கனவே 2 பரிசளிப்பு விழா நடத்தி அந்த முதல் வாக்காளர்களை டிவிக்கே ஒரு தன் பக்கம் கவனத்தை திருப்பிடுச்சு. டிவிக்கேருடைய ஒரு செல்வாக்கை பெற்றுச்சு. அந்த முதல் வாக்காளர்களுடைய செல்வாக்கை அவங்க பெற்றுட்டாங்க. இந்த முறை அதான் சொல்கிறாரு, போன பரிசளிப்பு விழாவில் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் இந்த ஜனநாயக கடமை ஆற்றத்தில் ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க, அது நமக்கான உரிமை. அதே சமயத்தில் அந்த ஓட்டை யாருக்கு போடணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஊழலற்ற கட்சிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு. அது ஊழலற்ற கட்சின்னு பொதுப்படையாக சொல்கிறத விட விஜய் நேரடியாகவே டிவிக்கேன்னு சொல்லியிருக்கலாமே. இதில் என்ன இருக்குது, எப்படியா இருந்தாலும் விமர்சனம் பண்ண போகிறாங்க. இப்போ பேசுறது கூட விமர்சனம் வரப்போ தான் போகுது. இவர் மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா கூட்டத்தை ஓட்டு கேட்குற நிகழ்ச்சியாக மாற்றிட்டாருன்னு சொல்ல தான் போகிறாங்க. நீங்கள் அது பேசணுன்னாலும் சொல்ல தான் போகிறாங்க. டிவிக்கே ஓட்டு போடுங்களேன்னு சொல்லிட்டு போனால் என்ன இன்றைக்கி நான் பெரிய ஆச்சரியமாக பார்க்குறது ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சியினர், அரசியல்வாதிகள் விஜயை பார்த்து பொறாமைப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, விஜய் மாதிரி நமக்கு ஒரு களம் கிடைக்கலையே அப்படின்னு. எவ்வளோ பெரிய களங்க
விஜய் மாதிரி நமக்கு ஒரு களம் கிடைக்கலையே, களம் கிடைச்சதுன்னா பூந்து விளையாடுவோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்துக்கு கிடைத்த களம் மாதிரி விஜய்க்கு கிடைத்த களம் வந்து போகிற இடம்லாம் அவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டம், அவ்வளோ லட்சக்கணக்கான தொண்டர்கள், அவ்வளோ பேர் மாசு. ஒரு கோயம்புத்தூரில் போகிறாரு ரோட் ஷோ, அவ்வளோ பேர் 18 கிலோமீட்டர் பின்னாடி ஓடி வராங்க. ஒரு மதுரை ஏர்போர்ட் வந்து ஸ்தம்பித்து போகுது. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு 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 பரந்தூரில் போய் நிற்கிறாரு, அவ்வளோ பெரிய மாசு. இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருக்கு வந்து. ஏன்னா அந்த களத்துக்கு தான் இயங்கிட்டு இருக்காங்க. காசு கொடுத்து கூட்டு வர வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா பிடிச்சி தரன்னு எடுத்து வர வேண்டியதாக இருக்குது, இல்லை வந்துருங்கப்பா வீட்டுக்கு ஒரு ஆளாவது வந்து மீட்டிங்கில் உட்காருங்கப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து கூப்பிட வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது, ஒரு முக்கியமான நட்சத்திரம் வராங்கன்னு வச்சுங்க. அப்போ எனக்கு நிறைய தலைவர்கள்லாம் வராங்க அப்படின்னா 6 மணிலேருந்து உட்காந்துருவாங்க வந்து இந்த கூட்டத்துக்கு உட்காந்துருவாங்க. இடையில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வந்து முக்கியமான நபர்னா அதை வந்து கொண்டு இருக்கிறார், வேலூரை தாண்டி விட்டார், ராணிப்பேட்டையை நெருங்கி விட்டார். அப்போ செல்ஃபோன்லாம் இல்லை இல்லைங்களா, இதோ அண்ணன் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா 10 மணிக்கு வர வரைக்கும் அந்த கூட்டத்தை கலைக்கவே முடியாது. அப்போ என்ன காரணம்னா வேறு பொழுதுபோக்கு கிடையாது வந்து. சினிமா, ரேடியோ, வேறு ஒன்றும் பொழுதுபோக்கு கிடையாது. டிவி கூட அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். இன்றைக்கி அப்படி கிடையாது வந்து. இன்றைக்கி வந்து இந்த விஜய் பேசுகிறதுல லைவில் பார்க்குறான் வந்து உட்காந்துக்கிட்டு, அட யாருப்பா போகணும்னா. ஆனால் அதெல்லாம் மீறி விஜய் போகும் இடமெல்லாம் இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னா இதை தான் அந்த அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த களம் ரொம்ப முக்கியமான களம், இந்த களத்தை விஜய் ஏன் தன்னுடைய ஆக்ரோஷமான ஸ்பீச்சில் பயன்படுத்திக்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. இந்த கூட்டம் கூட அப்படிதான். ஏன் தொட்டும் தொடாமல் பட்டும் போடாமல் பேசியிருக்காருன்னா, ஆனால் பேச வேண்டியது பேசிட்டார். அதான் நான் சொன்ன பாருங்க, இந்த ஒன்லைன் ஆர்டர்னு வாங்கல, அந்த ஒன்லைன் ஆர்டரில் சொல்லியாச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வருகின்ற தேர்தலில், அதாவது அடுத்த வருஷம் வர தேர்தலில் வந்து வண்டியாக பணத்தை இறக்க போகிறாங்க. அப்போ நானே ஒரு வீடியோவில் அதை தான் பேசியிருந்தேன். வண்டியாக பணத்தை இறக்க போகிறாங்க, அந்த பணம் அத்தனையும் உங்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம். இதை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் வந்து. ஒரு பக்கம் வந்து திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, பாஜக. இங்கே மாநிலத்தில் அங்கே மத்தியில் 2 பேரும் ஆளுங்கட்சியினர், 2 பேருக்கு செல்வாக்கு உள்ளவர்கள், 2 பேரும் பணத்தை இறக்க போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் வந்து? ஓட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு நீங்கள் என்ன தான் 1000 சொல்லலாம் வந்து, ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னோட நம்ம நண்பர் கூட இடையில வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் போயிட்டு சும்மா ஒரு கிராமத்தில் போயிட்டு பேசிகிட்டு இருந்தாராம். நான் இங்கே நிற்கலான்னு இருக்கிறேன், எனக்கு எப்படி அவர் அந்த டீ கடைலாம் போய் பேசுவார் வந்து. நீங்கள் என்னென்ன ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுப்பீங்களா அப்படின்றாங்கண்ணா வந்து. இது உண்மைங்க வந்து. அவர் போய் சும்மா ஒரு சர்வே மாதிரி எடுக்கலான்னு போய் இது பண்ணியிருக்காரு. அவங்க கொஞ்சம் செல்வாக்கான ஒரு நபர் கூட. ஏன்னா எப்படி யார் வந்தாலும் கொலை தானே அடிக்க போகிறீங்க, அப்படி அடிக்கிற காசு தானே அது. எங்களுக்கு கொடுத்தாருன்னா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா சாத்தியம் இல்லை. அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்க வந்து. அப்படின்போது அதை தான் விஜய் என்னன்றாரு, வண்டியாக இறக்க போகிறாங்க காசு, கொள்ளையடிக்கப்பட்ட காசு, உங்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட காசு, ஓட்டுக்கு வந்து பணம் வாங்காதீர்கள். இப்போ வந்து கூட்டணி இல்லாத ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற டிவிகேவுக்கு எப்படி அந்த செல்வாக்கு வந்து சேரும் அப்படின்னு இந்த இடத்துல விஜய் நேரடியாகவே பேசியிருக்கலாமே என்னுடைய கருத்து வந்து. வண்டியான பணத்தை யார் கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு தான் பேரை சொல்லி டேரிங்காக சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்னுடைய ஆதங்கம் வந்து. அதை தாண்டி இதை வந்து இந்த இடத்துல இவ்வளோதான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர் பேசியிருக்கார் பொழுது. இதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்பீச் என்னென்னா, ஜாதி சாயத்தை வந்து பெரியாருக்கே பூச ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட ரொம்ப கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கலாமேன்னு. குரூப் 1 எக்ஸாமில் அதை பயன்படுத்தி தந்தை ஈவேரா பெரியார் அவர்களுக்கு ஜாதி சாயத்தை பூசிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இது அந்த மாணவர் மத்தியில் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, விரிவாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா குரூப் 1 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியில் ராமசாமி நாயக்கர் அப்படின்ற அந்த பதில் ஆப்ஷனில் வந்துருந்தது. அந்த நாயக்கர் அது தேவையா, அப்போ திட்டமிட்டு வேண்டுமென்றே பெரியார் மீது பூசப்பட்ட ஜாதி சாயம் இது அப்படின்னு அங்கே தொடங்கின விஜயோட பேச்சு. அது இன்னும் சூப்பராக சொல்லியிருக்கலாமே, இன்னும் விளக்கமாக சொல்லியிருக்கலாமே. இதற்கெல்லாம் இந்த மாணவர்கள் அடிப்போயிடாதீங்க. இன்னைக்கு சாதி வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிலந்தி வலை மாதிரி இருக்குது வந்து. அதில் அந்த சிலந்தி வலைக்குள்ளே நீங்கள் மாணவர்களாகி நீங்கள் போயிட்டு மாட்டிக்காதீங்க, தயவுசெய்து மாட்டிக்க. இதே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் நானும் வந்து. இதையும் கூட ஒன்று டீப்பாக பேசிக்கலாம் விஜய், ஆனால் பேசியிருந்தார். ஏன்னா இன்றைக்கி படிக்கிறதுல வந்து அவ்வளோ மன அழுத்தம் இருக்குது வந்து. மன அழுத்தம் நம்ம பார்க்குறோம். இந்த கடந்த 10th +2 மாணவ மாணவிகளோட ரிசல்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சது, செய்தித்தாள்களில் வந்த செய்தியை வச்சு நம்ம பக்குன்னு ஆகி போச்சு. இப்போ இதுக்கெல்லாம் கூடவா வந்து 10 விரல் தான் நம்முடைய மூலதனம்.
இந்த 10 விரல் தான். இதுக்கு மேலே வந்து ஒரு தன்னம்பிக்கையான ஒரு விஷயம் என்ன இருக்குது வந்து, இதுக்கெல்லாம் போயா, ஒரு படிப்புக்காக போயா அப்படின்லாம் இருந்தது. ஆனால் இவர் இந்த மன அழுத்தத்தை எப்படி சொல்றார், நீட் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, நீட்டு மட்டுமே உலகம் கிடையாது, நீட்டு மட்டுமே படிப்பு கிடையாது அப்படின்னு விஜய் சொன்னது. நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு தான் டேரிங்காகவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொல்லியிருக்காரு வந்து. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் எங்கே திரும்பினாலும் டாக்டர் டாக்டர் டாக்டர். நாங்கள் படிக்கிற காலத்திலே கூட அப்படி எழுந்து வாத்தியார் வந்து ஒரு 8வது 9வது படிக்கும்போது நீங்கள் என்னடா ஆவணம் விருப்பப்படுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்கும்போது அதில் ஒரு 50 மாணவர்களில் கிட்டத்தட்ட 25 பேர் டாக்டர் ஆகணும் சார் அப்படின்னு. இன்றைக்கி அந்த டாக்டர் ஆகணுன்ற ஒரு விஷயத்தை ஒரு தேர்வு வைத்து அந்த தேர்வை எப்படி மதிப்பிடுறாங்கன்னு தெரியல. அதில் ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த மாணவர்களுடைய ஒரு மனநிலையே வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அதை தான் விஜய் பிரமாதமாக சொன்னது. இன்னும் கூட விரிவாக பேசியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் மீறி இந்த மேடை கிட்டத்தட்ட 500 பேர் அப்படின்னா 500 பேரை சேர்ந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு 1000 பேர், இந்த 1000 பேர் முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே இதை வச்சிருக்கலாமே என்னுடைய கருத்து வந்து. ஒரு டிவிகேனுடைய வாக்கு சேகரிப்புக்கான இந்த கூட்டத்தை அவர் பயன்படுத்தி இருக்கலாமே. ஏன் அதை மிஸ் பண்ணிட்டாரு? டேரிங்காகவே கேட்டிருக்கலாமே, எனக்கு ஓட்டு போடுங்க, 2026 எனக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் கல்விக்காக உங்கள் பசங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன், நான் பண்ணுற டேரிங்காகவே. ஏன்னா என்ன பேசினாலும் விமர்சனம் வரப்போகுதுங்க. விஜய் என்ன பேசினாலும் விமர்சனம். அதெல்லாம் மீறி நேஷனல் மீடியாக்கள் இன்று அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக விஜயை கவனித்ததற்கான காரணம் என்னன்னா, மக்களுடைய மனநிலை தொடர்ந்து 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாற்று கட்சியாக, ஒரு மாற்று மனிதராக, ஒரு மாற்று சக்தியாக, ஒரு நல்ல மனிதராக வேற ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு முதல்ல ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவங்க பெருமளவில் இது பண்ணாங்க. காலமும் சூழ்நிலையும் அவருடைய இது வேற மாதிரி மாறிடுச்சு. இப்போ விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அந்த வாய்ப்பை விஜய் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறார் இந்த தேர்தல் களத்தில், விஜய்க்கு எப்படி வாக்கு வந்து சேரப்போகிறது, விஜய் எப்படி மக்கள் பிரச்சனைக்கு தெருவில் இறங்கி போராட போகிறார் அப்படின்னு தான் பெரும் கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த ஸ்பீச் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு 15 நிமிஷம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. அது கூட அதிகம் தான் நினைக்கிறேன். ஆனால் கடைசியில் ஃபினிஷிங்கில் என்ன சொல்லிட்டாரு, இந்த செக்மெண்ட், இந்த மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா அடுத்து ஒன்று இருக்குது, அதில் நான் பேச மாட்டேன், இங்கேயே நான் சொல்கிறேன், ரிப்பீட் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னாரு. இது விஜய் சொல்லியிருக்க கூடாதேன்னு எனக்கு தோணுது. இங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்தாச்சு, அடுத்து அந்த இதில் பாருங்கள் நான் வேறு விதமாக பேசுகிறேன், இங்கே சொல்ல முடியாத கருத்துக்களை நான் அங்கே சொல்கிறேன்னு ஒரு லீடு கொடுத்துருந்தாருன்னா வேறு விதமாக இருக்கும். ரைட்டு, விஜயோடைய மனசில் என்ன இருக்குது, விஜயோடைய அந்த கட்சியினுடைய அமைப்பு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, 2026 எலெக்ஷனை அவங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியல. ஆனாலும் இன்றைய அந்த மாணவ மாணவர்களுடைய இந்த 10th+ மாணவ மாணவர்களுடைய பரிசளிப்பு விழாவை விஜய் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டார். இன்னும் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தால் ஒட்டுமொத்தமாக அனைத்து பார்வையும் விஜய் மீது, விஜய் கட்சி மீது திரும்பி இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.